APJ Abdul Kalam meter auto. முக்கியமாக நம்ம கேஜி ஆஸ்பத்திரி உங்களுடைய டாக்டர் ஐயா பக்தவத்சலம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அதே போல நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும். ஏபிஜேல கடந்த 4 வருஷமா இந்த நிர்வாகத்துல ஒரு சக ஓட்டுநராக இருக்கேன்னா இது எங்க ஆமா ஆண்டோ நம்ம யூனியன்ல இருக்காங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு 55 வருஷமா அதுதான் ஆம்புலன்ஸ். அண்ணா சாலையிலயோ அண்ணா சிலை பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆனா தூக்கிட்டு வர்றது ஆட்டோ ரிக்ஷா ஆம்புலன்ஸ். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆட்டோ ரிக்ஷாவை ஓவர்டேக் பண்ணணும்னா எம்ஏ சைக்காலஜி படிக்கும். கொண்டாடும் முன் பேரையா அமெரிக்காவில் டிரைவிங் ரைட் சைட், இங்கிலாந்துல டிரைவிங் லெஃப்ட் சைட், இந்தியாவில் டிரைவிங் சூசைட். பிரசவத்துக்கானாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, 24 மணி நேரம் ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு நிறுவனம் ஆட்டோ ரிக்ஷா தலைவர்கள். இவங்க வந்து கூப்பிட்டாங்க, நான் உடனே ஒத்துட்டேன். இன்னைக்கு மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? லைஃப்ல வைஃப் முக்கியம். வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம். 100% சந்தோஷமா இருக்கணும்னா சம்சாரம் சொல்லபடி கேட்கணும். கைத்தட்டு. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. வாழ்க்கை ஜொலிக்கும். மாமா பொண்ணா அத்தை பொண்ணா லவ் மேரேஜா? குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். பார்த்து நிஜமா சொல்லு, பார்த்த லவ் மேரேஜ் மாதிரி. லவ் பண்றதுக்கு ஆளு நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ எந்த உறவு நான் எந்த உறவு சொந்தத்தில் இப்போ என்னை லவ் பண்ணிட்டு நாங்க. எத்தனை குழந்தைங்க? இப்போ 2 தடவை லவ் பண்ணீங்க. இன்னைக்கு ஏபிஜே மீட்டர் ஆட்டோ அந்த தொழிலாளர்கள் சங்கத்தோட மீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர், கேசரி, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நிறைவா கொடுத்துருக்காங்க. முக்கியமா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய். வாழ்க. ஆட்டோ ஓட்டுநர் வாழ்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்க. மரியாதைக்குரிய ஆட்டோவில் ஏறி உட்கார பொதுமக்கள் வாழ்க. வாழ்க வாழ்க.
அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்ட ஏபிஜே மீட்டர் ஆட்டோ பொது தொழிலாளர் சங்கம் 3ஆம் ஆண்டு விழா மற்றும் குடும்ப விழாவிற்கு வருகை தரும் உங்கள் அனைவரையும் பேரன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். விழாவாக 3வது ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் கால் சென்டர் நிர்வாகிகளும் அனைவரும் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கேஜி ஆஸ்பத்திரி நம்மளுடைய டாக்டர் ஐயா பக்தவச்சலம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அதே போல நம்ம ஐ ஃபவுண்டேஷன் ஆர்எஸ்புரம் அவங்க கண் சிகிச்சை முகாம், இலவச சிகிச்சை முகாம் நடத்துகிறாங்க. குடும்ப கார்டு கண் சிகிச்சை முகாம், குடும்ப கார்டு வந்து நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்க. அதே போல நண்பர்கள் எல்லாரும் வந்து இதில் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தோட ஒத்துழைப்போட மிக சிறப்பாக செயல்பட்டு அற்புதமான இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி ஏபிஜே சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா, என் பேர் எஸ் சையத் ஃபக்ருதீன். நான் வந்து ஏபிஜேல கடந்த 4 வருஷமா இந்த நிர்வாகத்தில் ஒரு சக ஓட்டுநராக இருக்கேன்னா, இது எங்கள் சங்கத்தோட இன்றையோட சங்கம் ஆரம்பித்து 4 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. 3வது வருஷம் ஆண்டு விழா. நண்பர்கள், எங்கள் நண்பர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இந்த ஒரு நாளை எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இல்லாமல் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த 3வது வருட ஆண்டு விழா இன்னைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்கனவே 2 பண்ணியிருக்கோம். இது 3வது. இதை விட ஸ்பெஷலா 4வது வருஷம் ஆண்டு விழாவை வெற்றிகரமா நடத்தணும்னு முடிவுல இருக்கோம். அதுக்கு எங்க நண்பர்களோட குடும்பத்தாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும்ட்டு நண்பர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அந்த ஆண்டவனை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன்னா. ஆமா, ஆண்டோ நம்ம யூனியன்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஓட்டுற ஆளு எல்லாம் நல்லா ஓட்டுவாங்க. ஓகே சார். ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கு உழைப்பில் பெருமை தெரியும். மேடம், உங்களுக்கு சீட் வேணும்னா பிடிக்கல. ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு 55 வருஷமா அதுதான் ஆம்புலன்ஸ். அண்ணா சாலையிலயோ அண்ணா சிலை பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆனா தூக்கிட்டு வர்றது ஆட்டோ ரிக்ஷா ஆம்புலன்ஸ். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பேஷண்ட் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவாங்க. அது பிரசவத்துக்கானாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, 24 மணி நேரம் ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு
நிறுவனம் ஆட்டோ ரிக்ஷா தலைவர்கள் கை தட்டுங்க. அதனால்தான் ரஜினிகாந்த் சொன்னார், நான் ஆட்டோக்காரன், ஆட்டோ என்னைய பாட்டு சொல்லியா. இவங்க வந்து கூப்பிட்டாங்க, நான் உடனே ஒத்துட்டேன். இன்னைக்கு வாங்கண்ணா, வாங்க வாங்க. சுந்தரராஜன் தானே அவரு? பிரபாகரன் வாங்க. வணக்கம். நீங்க வந்து பெரிய சந்தோஷம். கோட்டடையா சங்க தலைவர், ரொம்ப காலமா தெரியும், 40 வருஷமா தெரியும். கரெக்டா? ஆமாங்க. அண்ணா வாங்க. ஒரு அவசர காலமா நான் சென்னைக்கு பிளைட்ல போக வேண்டியிருக்கு. இண்டிகோ பிளைட் கேன்சல் ஆச்சு, இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட் பிடிச்சி போக வேண்டியதா இருக்கு. இங்க வந்தாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, வரவேற்பு டான்ஸ் ஆடியாச்சு. இந்த சங்கத்துக்கு நான் என்னால என்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணி கொடுக்குறேன். என்ன சங்கத்துக்கு மட்டுமில்ல, நீங்க கூட்டிட்டு வர்ற மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா பண்ணி கொடுக்குறேன். அது அது ஆணித்தரமான முடிவு. பலமா கேட்டு ரோட்டரி கிளப்காரங்க வந்திருக்காங்க, ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்காரங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சேர்த்து இந்த மக்களுக்கு நல்லது பண்றதுக்காகவே இருக்கிறாங்க. கண் ஆபரேஷன் பண்றது, கண்ணொளி திட்டம். என்ன சார்? வாங்க சார், வாங்க வாங்க. இவங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏபிஜே அப்துல் கலாம் மீட்டர் ஆட்டோ பலமா கைத்துட்டுங்க. ஏபிஜே அப்துல் கலாம் மீட்டர் ஆட்டோ. நான் யாரோ ஒரு பெண் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் பார்த்தேன், வாமா இருந்துச்சு. ஒரு பெண் இப்ப லாரி ஓட்டுறது பார்த்திருக்கேன், பஸ் ஓட்டுறது பார்த்திருக்கேன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறதா பக்கத்துல. ரொம்ப சந்தோஷம். பெண்கள் எந்த வேலையை எடுத்தாலும் கரெக்டா பண்ணுவாங்க. அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, நாட்டு வேலையா இருந்தாலும் சரி. பெண்களுக்கு இருக்கிற அக்கறை ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மி. நான் டாக்டர் 100க்கு 100 உண்மை. கரெக்ட். லைஃப்ல எது முக்கியம் சொல்லுங்க? உழைப்பு, ஆரோக்கியம். அத லைஃப்ல வைஃப் முக்கியம். சொல்லு, எங்க வைஃப்? வைஃப் எங்க வைஃப்? வைஃப் வாமா வாமா வாமா. வைஃப் இல்லாம லைஃபே கிடையாது. பஞ்சமி பஞ்சமி சொல்லுங்க சார். இது ஒண்ணுதானா ரெண்டான்னு கேட்டு. முருகனுக்கு 2 இருக்குது, அது வேறையா? ஒன்னே கஷ்டம்ங்கிற நீ சொல்லபடி கேட்கிறாரா? லைஃப்ல ஜெயிக்கணும்னா சம்சாரம் சொல்லபடி கேட்கணும். கை தட்டுங்க. அம்மா சொல்லபடி கேட்கணும், குழந்தை சொல்லபடி கேட்கணும், தலைவர் சொல்லபடி கேட்கணும். தலைவர் என்ன சார்? பிறப்பது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சொல்லுங்க. பிறப்பது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதர். பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது சரித்திரம். அப்துல் கலாம் பேர்ல ஆரம்பிச்சு வச்ச இந்த சங்கம் ஓஹோன்னு போகும். அடுத்த ஆண்டோட நான் வருவேன், என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். உங்க பர்மிஷன் கிடைச்சா நான் அப்படியே நழுவிடுவேன். பிகாஸ் ஏர்போர்ட்ல ஃபிளைட் லேட் ஆயிடும். அது பரவாயில்ல, நான் சொல்றேன். நான் நிறைய பாட்டு நானே பாடிருக்கேன். ஆடிட்டேன், கரெக்டா ஆடிட்டேன். வாழ தெரியாதவர்கள் இருக்கும் வரைக்கும், ஆழத் தெரியாத ஆழ்வார்கள். லெப்ட்ல போகணும். ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓவர்டேக் பண்றது ரொம்ப கஷ்டமுங்க. இப்படி போயிட்டே இருப்பார், கை ஆட்டுவார், இப்படி வருவார். ஆட்டோ ரிக்ஷா அது சொல்ல மாட்டேன். ஆட்டோ ரிக்ஷாவை ஓவர்டேக் பண்ணணும்னா எம்ஏ சைக்காலஜி படிக்கணும். அமெரிக்காவில் டிரைவிங் ரைட் சைட், இங்கிலாந்துல டிரைவிங் லெப்ட் சைட், இந்தியாவில டிரைவிங் சூசைட். புரியலையா? புரிஞ்சுது? ஒரே ஆட்டோல 5 பேர் போனாங்கன்னா எதிர்த்தாப்புல பஸ்கார் அடிக்கிறான். 5 பேரும். ஆட்டோ ரிக்ஷா இஸ் a weapon of mass destruction invented by India. போஃபார் கன் கிடையாது. எத்தனை பேருக்கு சார்? சார் பஞ்சமி
எத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்? கை தூக்கு. அட கையை தூக்கு. மட்டன் பிரியாணி அட தூக்கு தைரியமா. அடுத்த ஜென்மத்துல ஆடா பரப்பீங்க. வெஜிடேரியனா இருக்கணும். பழனிசாமி 100% வெஜிடேரியன். 100% வெஜிடேரியன். 100 மில்லிகிராம் பிளட் சுகர், 100 மில்லிகிராம் பிளட் கொலஸ்ட்ரால், 100 மில்லிமீட்டர் மெர்குரி பிளட் பிரஷர், 100% சந்தோஷமா இருக்கணும் மாதிரி. நீங்க வந்து பேசினாலே சந்தோஷமா இருக்கும். என்னமா நீங்க வந்து 100% சந்தோஷமா இருக்கணும்னா சம்சாரம் சொல்லபடி கேட்கணும். கைத்தட்டு. வீட்டு வீடு வாசப்படியா? வாழ்க்கை ஜொலிக்கும்னு. மாமா பொண்ணா அத்தை பொண்ணா? லவ் மேரேஜா? பார்த்து நிஜமா சொல்லு. பார்த்த லவ் மேரேஜ் மாதிரி. லவ் பண்றதுக்கு ஆளு இப்ப என்னை லவ் பண்ணிட்டு நாங்க எத்தனை குழந்தைங்க? இப்ப 2 தடவை லவ் பண்ணீங்க. நான் புறப்பட்டாச்சு. புடி. ஒரே நிமிஷம் சார். இது வாட்டர் தேங்க்ஸ். ஓகே சார். எனக்கு எங்களுடைய சங்க அழைப்பை ஏற்று கேஜி உரிமையாளர் டாக்டர் பக்தவச்சலம் சார் அவர்கள் வருகை தந்ததுக்கு நமது கேஜி உரிமையாளர் கிடையாது, கேஜியில ஒர்க்கர். நீ எப்படி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறையோ கேஜி ஆஸ்பத்திரி நான் ஓட்டுறேன். உனக்கு 3 சக்கர வண்டி, எனக்கு 1000 சக்கர வண்டி. 1500 பேர் வேலை பண்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது தொழிற்சங்கத்தின் வரவேற்பை ஏற்று டாக்டர் அவர்கள் வந்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் மேலும் அவருக்கு நம்ம சங்கத்துக்காகவும் நம்ம சங்க உறுப்பினருக்காகவும் சங்க குடும்ப உறுப்பினருக்காகவும் அவரால் என்ன முடியுமோ அவர் சிறப்பான முறையில் செஞ்சு தர தகவல் கொடுத்துருக்காரு. அவர் மேலும் மேலும் நீண்ட ஆயுளோட வாழ வாழ்த்துகிறேன். நமது சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. அட்வைஸா? இத்தனை நேரம் பேசுங்க. அட்வைஸா? இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் உடல் உழைப்பு அந்த மாதிரி 50 கிலோமீட்டர் மேல ஓட்டக்கூடாது. ஒரு ஆட்டோல 4 பேருக்கு மேல ஓட்டக்கூடாது. உடல் சம்பந்தப்பட்டதுங்க சார். முதல்ல நாம படைக்கணும். இல்லை லைஃப் எது முக்கியம்னா லைஃப் இல்லை, லைஃப். பணம் முக்கியம் சார், லைஃப் முக்கியம், நேரம் முக்கியம். கிடையாது. உசுரோடு இருந்தா தானே குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஓகே சார். ஓகே. இந்த உசுறு காப்பாற்றணும்னா கடையில சாப்பிடக்கூடாது. ஓகே சார். வீட்டுல அம்மா வைஃப் சமைக்கிறது தான் சாப்பிடணும். சிகரெட் பிடிக்க கூடாது. சிகரெட் பிடிக்க கூடாது. மது அருந்தக்கூடாது. தண்ணி போடக்கூடாது. எத்தனை ஹெல்மெட் போடணும். ஓகே சார். உயிர் கவசம். சைக்கிள் ஓட்டினாலும் ஹெல்மெட் போடணும். ஸ்பீடு ஓடக்கூடாது. எப்படி உங்க உயிர் உங்களுக்கு முக்கியமா மற்ற உயிர் முக்கியம். ஓகே சார். முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போனா உங்ககிட்ட இருக்க பாக்கெட்டு பணம் எல்லாம் எடுத்துறாங்க. ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. உங்களுக்கு புக்கு கொடுக்குறேன். ஓகே சார். இது உங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தேன். ஆமா இருக்கு. முடியுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட். கை தூங்க. எடுங்க சார் போட்டோ. கையை ஆட்டுங்க. ஆட்டோ ரிக்ஷா வாழ்க. சொல்லுங்க சார். ஆட்டோ ரிக்ஷா வாழ்க. ஆட்டோ ஓட்டுநர் வாழ்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்க. ஆட்டோல ஏறி உட்கார பொதுமக்கள் வாழ்க. வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்து சிறப்பு உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய டாக்டர் பத்மநாபன் அவர்கள் 3ஆம்
உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்லை கொண்டாடும் உன் பேரையா பட்டு பச்ச அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா எங்களுக்கு ரொம்ப ஒரு அம்மாவுக்கு ஆபரேஷன் சரி சரி அம்மா என்ன பணம் கொடுக்குறாங்க சரிங்க சரி என்ன கேட்டாங்க சார்? ஒரு அம்மா ஒரு கேட்டாங்க. அம்மாவுக்கு ஆபரேஷன் குழந்தைக்கு பண்ணணும்னு சொன்னாங்க ஹைட்ரஸில் ஹைட்ரஸில் ஆபரேஷன் பண்ண உங்களை வந்து பார்க்க முடியுமா நாங்கள் நேரம் வா நம்ம ரூமுக்கு வா அப்படின்னு நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் உன் சீரிழமை திறமையான செயல் மறந்து பார்த்ததும் காந்தி பிறந்த நாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டக்கார எளியவங்க உறவுக்கார இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா ஊரு பெருசாச்சு சனத்தொகை பெருத்தாச்சு பஸ்ஸா எதிர்பார்த்து பாதி வயசாச்சு வாழ்க்கை பரபரக்கும் நேரத்துல சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಕ ಹಸ್ತ ಚಾಮರ ಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ವಾಚಿಕಂ ಸಂಗತಾರಾಧಿಕಂ ನಮಃ ಸಾತ್ವಿಕಂ ಶಿವಂ ஊனம் ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ உள்ளொன்னு நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில்லை
வானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கண்ணுக்கு மண்ணுக்கு எருவாக வேண்டியதானா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் உழைப்பவர் உழைப்பதனாலே கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. ஏன் என் திரும்பி வாவும் வயது தெரிந்தது மாறி போகாதே வருவதை எதிரியே இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் நடிகளே போதும். வருகிற பொழுது மாறிக்கொள் தராத ஒன்றை தருகிற நேரம் குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். Thank you.
அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேக்கோ அழகு பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு பின்னால பாயுது மச்சக்காடு முன்னால சேருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்ச பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் எந்நாடுமே பொதுவாக எம் மனசு தங்கம் பிறந்த ஊருக்கு புகழ்ச்சது வாழ்ந்த நாட்டுக்கு பெருமது பிறந்த ஊருக்கு புகழ் நாலு பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் கொண்டாடுவார் இன்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பல ஆனந்தம் காணுவோம் எந்நாடுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம் ஆடுவோம் எந்நாடுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை மணிமுத்தம் வைத்ததன் சிதறும் அப்பாறை துளிகள் அதற்காக கண்ணீர் சிந்தாது சிற்பத்தின் விழிகள் கருமேகம் முட்டிக் கொட்டும் அத்தண்ணீர் பொறி പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണ മൻപിൽ തന്റെ ഒരു നാളികേരമുടയുന്ന പോലെ ഉടയുന്നതെന്റെ ഹൃദയം என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதா என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதா நீதா என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதா போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது ஆஹா ஆஹா அதான் ஸோ இன்னைக்கு ஏபிஜே மீட்டர் ஆட்டோ அந்த தொழிலாளர்கள் சங்கத்தோட மீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர், கேசரி, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நிறைவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபுட் ரொம்பவே டேஸ்டாக இருக்கு. தேங்க்யூ.
ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சிக்கன பண்ண ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி கொட்டித்த ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுத்த ஒரு வாட்டி மத்திச்ச feelings, மத்திச்ச feelings. வண்டி வண்டியா வந்துச்ச feelings, feelings. வந்துச்சே feelings, வந்துச்சே feelings, வண்டி வண்டியா வந்துச்சே feelings, feelings. வந்துச்ச feelings, வந்துச்ச feelings, வண்டி வண்டியா வந்துச்ச feelings, feelings. இறங்கி வரசாம பத்துக்கப்பா உதட்டோரம் திட்டுக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு அழுகாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னா தொல்ல வறுமை நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தம் தேவையில்லை நீ என்ன உறவு நான் என்ன உறவு எனக்கொரு பேரு எனக்கொரு பேரு ஒன்னு சேர்ந்து பாரு எந்த எந்த பேரு வாழும் வாழ்க்கை நம்ம கையில் வாழ்க்கை நம்ம கையில நீ என்ன ஊர்
இல்ல விசில் சத்தம் நாட்டுல புரியாத ராகம் எல்லாம் தேவையில்லை அட கேளு கேளு போகாத தமிழ் காணா பாட்டு ஆகாது தமிழ் காணா பாட்டு கண்ணு தூசி தேடி கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்கோவே. இதரைய கொல்லு இமயத்து வெல்லு அஞ்சுவது மடம் எஞ்சுவது திடம் அஞ்சு வித தொடுமை ஆகாயம் வெண்ணிலவ முகம் மூடியது ஏனோ கார்மேகம் தேடல் ஒரு கண்ணில் ஊடல் ஒரு கண்ணில் சாம்பியன் பட்டத்தை தொடர்ந்து அண்ணன் எஸ்.எஸ். கணேசன் அவர்களுக்கு ஒரு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரப்படும். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான்.
காத்தடிக்குது காசு நேட்டு கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா ஊத்திக்கின்னு படுத்துக்கலாம் படுத்துக்கின்னு போத்திக்கலாம் ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி தந்திரம் உண்டு நள்ளிரவு பட்டு கோட்ட கும்மாடு அடியே மனநில் நாணிக்காதடி சோக்கு என்ன குத்தும் குறும்பு மூக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுத்து தாக்கு என்னடி சித்திரமே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே சாட்சிகளை செட்டப் பண்ணும் வேலை இங்கு இல்ல இல்ல வக்கீல் பொய்ய சொல்லுற வாதம் இங்கு வந்ததில்லை ஏடெடு பாட்டுக்குள்ள மாமனுக்கு சேதி சொல்ல வேணும் ஏற்புடிக்கும் கைப்பிடிச்சு நான் நடக்க வேணும் நீ நடந்தா மாலை வந்து தோளில் விழும் தோளிருக்கும் துண்டும் அங்க உங்க தய சொல்ல வரும் முத்தான பரம்பரை தான்